ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் வைரலாக இருக்க மாங்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து தோசை டவாவில் ஊற்றிட்டு மாங்காய் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மாங்காய் எடுத்து அதை கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதோடு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அப்புறம் 2 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது அது நல்லா வெந்துடும். அதோட தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அப்படியே அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பெரட்டி போட்டுட்டு திருப்பி இன்னொரு பக்கத்தில் இருக்கிறதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மூடி போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். ஆனால் வெந்துருச்சு எனக்கு. தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் அதே ஃபுல்லாக லைட்டாக தொட்டாலே வந்துடும். அந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். தக்காளியில் உள்ள தோல் அப்புறம் மாங்காயில் உள்ள தோல் ரெண்டையுமே எடுத்துட்டு மொத்தமாக நீங்கள் சட்னிக்கு இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு தக்காளியோட இந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. அதே மாதிரி மாங்காயோடது ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு ஸ்கின்னு இருக்கவே கூடாது. ஸ்கின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் போடுங்க. இந்த மாதிரி மாங்காயில் இருக்கிறதையும் ஃபுல்லாக எடுத்துட்டு மாங்காய் உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து போட்டுட்டு இதோட நம்ம கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைக்கணும். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. மிக்சியில் நல்லா பல்ஸில் கூட 2 சுற்றி எடுத்திங்கன்னா போதும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ரெண்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். பல்ஸ் விட்டு இதே மாதிரி ரொம்ப கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வைரலாக போயிட்டுருக்கு இந்த மாங்காய் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பிரியாணியோடு தான் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சட்னி அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ், வைரலான ரெசிபி